எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாங் வீடியோன்னு ஒன்று போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியாக தீபாவளிக்கு போட்டது லாங் வீடியோ. சரி, இன்னைக்கு சும்மா கேஷுவலாக ஒரு vlog எடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு ஆக்சுவலி நான் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் என்னோடது தீந்துருச்சு, ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் வந்துருச்சு. ஸோ அது எல்லாத்தையும் உங்கள் கூட அன்பேக் பண்ணிவிட்டு அதெல்லாம் நான் ஏன் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு அப்படியே ஷேர் பண்ணுறேன். நோ பர்டிகுலர் ஆர்டர், இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. ஸோ நான் கொஞ்சம் ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வந்தோடனே எந்த வேலையுமே பார்க்கல. ஆஃபீஸ் ஒர்க் வேறு கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, அதெல்லாம் பண்ணணும். ஆனால் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இதுதான், நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கே தெரியும். பட் இருந்தாலும் அது வரும்போது ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட். ஸோ நான் எல்லாமே வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். யூஸ்வலாக நைக்காவில் பண்ணுவேன், பட் நைக்கா விட எனக்கு அமேசானில் நல்ல ஆஃபர்ஸில் இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். The first product பார்த்தீங்கன்னா ரைஸ் வாட்டர் பிரைட்னிங் ஃபேஸ் வாஷ் ஃப்ரம் த பிராண்ட் த ஃபேஸ் ஷாப். ஸோ இது ரெண்டுமே ஆக்சுவலி நான் வந்து ஒரு காம்போவாக வாங்கினது. இது கூட வாங்கின ஃபேஸ் வாஷ் வந்து தீர்ந்து போச்சு. பட் இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒரு குவார்ட்டர் பாட்டில் அப்படியே இருக்கு. ஸோ இது ரெண்டுமே கொஞ்சம் காஸ்ட்லி தான். இது ரெண்டுமே சேர்ந்து நம்மளுக்கு 1000 மேலே வந்துடுது, இந்த ஃபேஸ் வாஷ் அண்ட் திஸ் மாய்ஸ்சரைசர். பட் எனக்கு ரொம்ப ஸ்கின் நல்லா இருக்குது இது ரெண்டுமே யூஸ் பண்ணதுக்கப்புறம். அதுவும் இந்த ஃபேஸ் வாஷ் கொஞ்சம் கண்ணெல்லாம் பட்டால் ரொம்ப எரியும், பட் ஸ்டில் இட்ஸ் ரியலி குட். ஸோ அதனால மேபி என் ஸ்கின்க்கு இது நல்லா செட் ஆகிடுச்சு. இது வந்து ஆக்சுவலி தீரவே இல்லைங்க. நான் மார்னிங் நைட் 2 நேரமே யூஸ் பண்ணியுமே குவான்டிட்டி நிறையவே இருக்குது. ஸோ வர்த் த மணிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் ஸோ அடுத்ததான் நான் ஆர்டர் பண்ணியிருக்க ப்ராடக்ட் டாட் அண்ட் கீயோட சன்ஸ்க்ரீன். ஸோ நான் ஆக்சுவலி சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுற பர்சனே கிடையாதுங்க. ஹானஸ்டாக சொல்லணும்னா எல்லாரும் இந்த சன்ஸ்க்ரீன்ங்கிறாங்களே, அந்த வேலையே கிட்ட இல்லை. நான் வந்து இருக்கிறதுலே அப்படியே வந்தோமா, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தோமா, டோனரை போட்டேனா, மாய்ஸ்சரைசரை போட்டேனான்னு வேலையை முடிச்சிருவேன். இந்த சன்ஸ்க்ரீனே போட மாட்டேன். பட் இப்போ கோயம்புத்தூரில் வெயில் கொளுத்தி தள்ளுது சத்தியமா. ஸோ என் ஸ்கின் வந்து ஒரு நார்மல் ஸ்கின், ஃபேஸில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நார்மல் ஸ்கின், மித்தபடி பாடியிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஸ்கின். ஸோ சன்ஸ்க்ரீன் வாங்கி ஆகணும்னு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்லணும்னா, என் ஹஸ்பண்டுக்கு ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி நான் சன்ஸ்க்ரீன் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் ரிலீஜியஸாக சன்ஸ்க்ரீன் போடாத ஒரு நாள் கிடையாது. பட் அதுவே என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, சன்ஸ்க்ரீன் வாங்கி கொடுக்கறது அவருக்கு நான், ஆனால் அதே சன்ஸ்க்ரீனை நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. நான் அந்த பாட்டையே ஸ்கிப் பண்ணிடுறேன். எனக்கு பெருசாக டேன் ஆயிருக்கான்லாம் எனக்கு தெரில. பட் இந்த வெயில் வந்து உண்மையாகவே ஸ்கின்க்கு ரொம்ப டேஞ்சரஸாக எனக்கே ஃபீல் ஆகுது. டாட் அண்ட் கீயோட லிக்விட் சன்ஸ்க்ரீன் தான் வாங்கியிருக்கேன். ஸோ ஐ காட் திஸ். ஸோ இதோட கன்சிஸ்டன்சிலாம் எப்படி இருக்குது அப்படின்னுக்காங்க. அண்ட் கொஞ்சமாக யூஸ் பண்ணேன், அப்படியே பயங்கர லிக்விட் கன்சிஸ்டன்சி தான். ஸோ சூப்பர், திஸ் இஸ் ஓகே. பட் இதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரில. நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணுறேன். இது ஆக்சுவலி நான் 2-3 பேர்கிட்ட, ஒரு நல்ல ஸ்கின் கேர் என்தூசியாஸ்டிஸ் இருப்பாங்களே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி பீப்புள் கிட்ட கேட்டு தான் இதை நான் வாங்கினேன். ஸோ ஐ ஃபீல் இது எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது. பிகாஸ் இது ஒரு நல்ல லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. எனக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும், இந்த ஒயிட் கேஸ்ட் எல்லாம் வராமல். ஸோ ஃபேஸுக்கு ஃபர்ஸ்ட் 2 ப்ராடக்ட்ஸ் பார்த்தாச்சு. ஸோ அடுத்த ப்ராடக்ட்டுக்கு போகலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு லிப் பாம்னா அது வந்து இந்த தேகாவோட பீட்ரூட் லிப் பாம் தான். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது போட்ட ஒரு லிப் டென்ட், ஒரு லிப்ஸ்டிக் போட்ட ஃபீலே இருக்கும் வீட்டில். இதுவும் நான் வந்து ஒருத்தவங்க கிட்ட கேட்டு, ஒருத்தவங்க இல்லை 2-3 பேர்கிட்ட கேட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன். ஒரு சிலது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா விஷ் கேரோட லிப் பாம் தான். விஷ் கேரோட செராமைட் லிப் பாம். இதுவும் டிண்டட் தான். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. நான் உங்க முன்னாடி அப்ளை பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. ஆக்சுவலி இது வந்து அந்த ஒரு ஸ்டிக்கியா திக்கா இல்லை. ஸ்மெல் வந்து சின்ன வயசுல ஆல்பென்லீபே சாக்லேட் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. அண்ட் இது பிக்மெண்டேஷன்ல நல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொன்னாங்க. பீப்புள் செட் மீ. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மேபி லேட்டர் பார்ட் ஆஃப் த வீடியோவில் நான் கன்சிஸ்டண்டாக போட்டால் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நான் ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல, ஐம் கோயிங் டு கீப் இட் பிகாஸ் இட்ஸ் ரியலி குட். ஸோ அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த விஷ் கேரோட சன்ஸ்க்ரீன் பாடி லோஷன். ஸோ நான் பண்ணால் ஒன்றுமே பண்ண மாட்டேன், இல்லை பண்ணால் எல்லாத்தையும் ஓவராக வாங்கி பண்ணுற மாதிரி ஒரு ஆள் தான் நான். பட் அப்படிலாம் இருக்கக்கூடாது, இனிமேல் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு நினச்சிருக்கேன்.
ஸோ கையுமே ரொம்ப டேன் ஆகுது எனக்கு. கையில் டேன் நல்லாவே தெரியுது, ஃபேஸில் கூட அவ்வளோ தெரில. ஸோ அதனால தான் இந்த லோஷன், சன்ஸ்க்ரீன் லோஷன் வாங்கியிருக்கேன். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு ஸ்கின்ல. ஸோ எனக்கு இந்த ஒயிட் கேஸ்டாக இருந்தால் தான் பிடிக்காது. பட் இது பாருங்களேன், ஸ்கின்ல போட்ட உடனே நல்லா அப்சர்வ் ஆகுது. ஸோ இட்ஸ் குட் திங். ஸோ அடுத்ததாக வந்து ஸ்கின் கேருக்காக நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் அவ்வளோதான். ஸோ அது எல்லாமே முடிஞ்சிச்சு. அண்ட் அடுத்ததாக நான் ஷாம்பு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல்ப் ப்ரோ, இதுதான் வந்து டேண்ட்ரஃப் இருக்கு எனக்கு. ஸோ திஸ் இஸ் த ஒன்லி ஷாம்பு தட் ஐம் கரண்ட்லி யூஸிங். ஸோ இது வந்து எனக்கு டர்ம் சஜஸ்ட் பண்ணது தான். இதுவே நான் வாட்டரில் டைல்யூட் பண்ணி ஸ்கேல்ப் அண்ட் ஹேருக்கும் அந்த ஃபோமையே யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் இது கூட நான் வந்து இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்த கண்டிஷனர் பார்த்தீங்கன்னா லாரியலோட ஹைரோலானிக் கண்டிஷனர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஐ டென்ட் ஃபீல் எனி குட் ரிசல்ட்ஸ் இன் இட். ஸோ அதனால நான் வந்து இந்த டவ் இன்டென்ஸ் ரிப்பேர் வந்து வாங்கியிருக்கேன். ஆஃப்டர் லைக் நிறைய பேர் சொன்னாங்க இட்ஸ் நைஸ்னு. சரி, இந்த ஹேர் கேர் வந்து கொஞ்சம் ஃப்ரிஸ்ஸை ஸ்டாப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு I've got this one. ஸோ இது நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இன் கமெண்ட்ஸ். இது வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த ஹீட் ப்ரொடெக்டன்ட், ஸ்ட்ரீக்ஸோட ஹீட் ப்ரொடெக்டன்ட். நான் பிளண்டோடது யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன தெரியல, அது அவ்வளோ பிடிக்கல. பட் இந்த ஸ்ட்ரீக்ஸோடது வந்து நான் ப்ரீவியஸாகவும் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது பிடிச்சிருக்கு. நான் ஹேர் வாஷ் பண்ணோன்னு என்ன பண்ணுவேன்னா அர்பன் யோக் அந்த ஹாட் ஏர் ப்ரஷ் வச்சு அப்படியே லைட்டாக ஒரு இது பண்ணிடுவேன். ஸோ எனக்கு நெக்ஸ்ட்டு ஹேர் வாஷ் வரைக்குமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போவே பாருங்களேன், நான் அது பண்ணியிருக்கேன். ஏதோ எனக்கு அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஹேர் மாதிரி இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணுறனால மேபி எனக்கு நல்லா இருக்கும்னு தோணும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்து ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேருக்காக வாங்கியிருந்தது. அண்ட் மேக்கப்புக்காக வாங்கின ஒரே ப்ராடக்ட்னா இந்த காஜல் தான். இது மட்டும் நான் போடலன்னா ஏதோ பேஷண்ட் மாதிரியே எனக்கே ஒரு ஃபீல் ஆகும். ஸோ லாஸ்ட் வீக் தாங்க ஒரு காஜல் வாங்கினேன். போடும்போது ப்ராடக்ட் சரியில்லைன்னு நினைக்கிறேன், டப்புன்னு உடஞ்சிருச்சு. அண்ட் அது உடஞ்சி கீழே விழுந்து ஒரு மாதிரி மெஸ்ஸி ஆயிடுச்சு. ஸோ அதை போய் நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு தெரிலனால புதுசே ஒன்று ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற சீரம் பார்த்தீங்கன்னா டெர்மாக்கோட நியாசினமைட் சீரம். ஸோ இது யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஆஃப்டர் பேக் பார்த்தீங்கன்னா கெமிஸ்டோட அண்டர் ஆர்ம் ரோல் ஆன். இன்னொன்று இருக்குது விச் இஸ் வேஸ்லின் பாடி மாய்ஸ்சரைசர். ஸோ தீஸ் ஆர் த ப்ராடக்ட்ஸ் தட் ஐ யூஸ். அண்ட் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா தேகாவோட ஃபுட் கேர் க்ரீம். ஸோ நான் யூஸ்வலாகவே என்ன பண்ணுவேன்னா கார்ட்டில் ஆட் பண்ணிடுவேன். அப்புறம் பார்த்துட்டே இருப்பேன் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிப்பேன். லைக் எப்படிப்பட்ட ஒரு பொண்ணுன்னா யாருக்காவது எதாவது பண்ணுன்னா டக்குன்னு போய் பண்ணிடுவேன். பட் எனக்கு அக்கௌண்ட்டில் காசு குறைஞ்சிருச்சுன்னா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்கும். ஐயோ அக்கௌண்ட்லேருந்து காசு போகுது. அப்போ என் ஹஸ்பண்ட் திட்டிகிட்டே இருப்பார், வேணும்னா வாங்கி தான் ஆகணும், இப்படியே பார்த்துட்டே இருந்தாலாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே நேற்று தான் ஆர்டர் பண்ணேன். எனக்கு சிங்கிள் டேயில் டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ யூஸ்வலாகவே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துடும். ஸோ இந்த டைம் இதெல்லாம் வாங்கிறது பெருசு கிடையாது, கன்சிஸ்டண்ட்டாக நான் ஃபாலோ பண்ணும், அதுதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம். அதில் தான் நான் வந்து ரொம்ப லேக் ஆவேன். பட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன், பார்க்கலாம். ஸோ நீங்கள் எல்லாரும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதுதான் தட் மேக்ஸ் மீ ஸோ ஹாப்பி. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நான் இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். சீக்கிரமாக அடுத்த வீடியோ அடுத்தடுத்து போடுறேன். என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்கும், என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்காக கமெண்ட் பண்ணுற ஒரு சில பேருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சின்ன சப்போர்ட் மீன்ஸ் ஸோ மச் டு மீ. நான் ஏதாவது தப்பாக பண்ணுறேன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை நல்லா பண்ணுறேன்னா நல்லா பண்ணுறேன்னு ஒரு சின்ன வேர்டு சொன்னீங்கன்னா இட்ஸ் த மோஸ்ட் மோட்டிவேட்டிங் திங் ஃபார் மீ. இன்னும் நிறைய என்டர்டெய்னிங்கான கண்டென்ட்ஸ்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு இருக்க ஒரே பிரச்சனை, என் ஃபோனில் ஸ்டோரேஜ் பற்ற மாட்டேங்குது. இப்போ கூட பாருங்கள், பல வீடியோவை டெலீட் பண்ணி இந்த வீடியோவை ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் இருக்க ஒரே பிரச்சனை. அண்ட் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னோட லேசினஸ். எடுக்க ஆரம்பிப்பேன், அப்புறம் பாதியில் எடுக்காமல் விட்டுருவேன். அதனால ஃபுல்லாக போட முடிய மாட்டேங்குது. ஸோ இனி நிறைய லாங் வீடியோஸ் போட்டோன்னு நினச்ச ஆசையோடு இருக்கேன், பார்க்கலாம். அண்டில் தென் டாட்டா பை பை. என்னோட வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா மறுபடியும் ரொம்ப 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 நன்றி.